அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் ஜாமீன் கோரிய வழக்கில் நாளை உத்தரவானது பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம். நிர்மல்குமார் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஜாமீன் மனுக்கு மீது நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் வழக்கில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் அவர்கள் மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். மனுக்கள் நீதிபதி எம். நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது ஸ்ரீகாந்த் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் சச்சின், ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முதல் எதிரி பிரதீப் குமார் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுவதாகவும் அவரிடமிருந்து போதைப் பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என வாதிட்டார். நடிகர் கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இன்ஃபான் தினேஷ் போலீசார் அனுப்பிய சம்மனை ஏற்று விசாரணைக்கு ஆஜரான நிலையில் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், கைது குறித்து தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டதாகவும், கைதுக்கான காரணங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை எனவும், அவரிடம் நடத்திய மருத்துவ பரிசோதனையில் போதைப் பொருள் பயன்படுத்தி நிரூபிக்கப்படவில்லை எனவும் வாதிட்டார். இதனையடுத்து இருவரும் எவ்வளவு போதைப் பொருட்களை வாங்கினர் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகியான பிரசாத்திடம் நடத்திய விசாரணையில் போதைப் பொருள் புழக்கம் குறித்து தெரிய வந்ததாகவும், அவரது ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் முதல் எதிரி பிரவீன்குமாரும் அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டதாக கூறினார். அப்பொழுது ஸ்ரீகாந்த் தரப்பு வழக்கறிஞர் வீட்டில் குழந்தையுடன் அவர் விளையாடி கொண்டிருந்த பொழுது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து இருவரின் ஜாமீன் மனு மீதும் நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்துள்ளார்.